பட்லி ஆத்தா ஈருளி வேணுங்களா? என்ன வேலை? 1 ரூபா. என்னது 1 ரூபாயா? அது ஏன் தாயி ஆன வேலை குதிரை வேலை சொன்ன மாதிரி ஆனு வாயை திறந்துட்டேன். இத பாரு தாயி, அரிசி வேலை, பருப்பு வேலை, பாசி வேலை, ஊசி வேலை, தாலி வேலை, தங்க வேலை எல்லாமே ஏறி போச்சு. தென்மலை மேல ஏறி தேக்கு மரத்தை எடுத்து உச்சி நோவை சுமந்து வந்து பிச்சி பூ மாதிரி கடந்து எடுத்தது தாயி. பணங்காசெல்லாம் பார்க்காம. என்னடி அது? ஆயா அது ஏமி ராயா? என்னப்பா சொல்ற? மறைச்சு போயிடும். ஈருகுழி வாங்கிக்க சொல்ல ஆயா. நீ பேசுறதே பொதிய மேல காத்து மாதிரி இருக்கு. சரி 2 வாங்கிக்கோங்கடி. ஆமாங்கடி 2 வாங்கிக்கோங்கடி. ఇది కావాలా? ఇది కావాలా? అయ్యో చెడిపోయింది. అంతా తీసుకోండి. డిస్కౌంట్ కుడుకరద కుడతాయి. ఇందా అమ్మా ఈరుగుళే ஏன் தாயே ஈர்விழி வேணுங்களா? ஏயா எங்களை பார்த்தா ஈர் பத்தின பரம்பரை மாதிரியே தெரியுது. ஆனா அது ஏனுங்க அப்படி பேசிவிட்டீங்க? பொண்ணுன்னு பிறந்தா தலையில ஈரும் பேனும் இருக்கத்தானே செய்யும். கல்யாணம் ஆன பொண்ணுங்க பணங்காசோட வராளுங்களோ இல்லையோ நிச்சயமா ஈரும் பேனோட தான் வருவாளுங்க. எதுக்கு ஒண்ணு வாங்கி வைங்க, பின்னாடி உதவும். வேணாம் போயா. ஆயா அசோத, பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல ஈர்வலி இருக்கிறது நல்லது. ஒண்ணு வாங்கி வையேன். ஆயா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. வாரி பாருங்க, பிடிச்சிருந்தா பிற வாங்கிக்கலாம். இந்தாங்க. ஐயோ பாப்பா அடிப்படி போயிருந்து. என்னது? தப்பா நினைச்சுக்காதீங்க. என் வேலை முடியணுங்கிறதுக்காக இதோட வேலை முடிக்காம கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க வேற ஈர்குழி, பாகா வாரி பாருங்க. இது முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல. என்ன வேலை? பெரிய இடத்துல பேரெல்லாம் பேசுறது இல்லைங்க. குடுக்கறத கொடுங்க, வாங்கிட்டு போறேன். இந்தா 2 ரூபா வச்சுக்க. அப்படி நான் போய் சொன்னா போயிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். ஆயாக்கு பெத்த மனசு. காசு வாங்கிட்டல, இடத்த காலி பண்ணு. ஈர்குழி. அம்மா ஒரு முக்கியமான விஷயம். என்ன பெரிய விஷயம்? நகை வேணும், உன் பேர்ல 4 ஏக்கர் நிலம் வேணும், கை செலவுக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும். இதானே கேட்க போற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அதெல்லாம் வேணாமா? அதிசயமா இருக்க. வேற என்ன விஷயம்? விளைஞ்ச நெல்லையும் வெடிச்ச எல்லையும் அறுக்காம விடக்கூடாது. வயசுக்கு வந்த பொண்ண வாழை மரம் மாதிரி எத்தனை நாளைக்கு வீட்டுல நிக்க வச்சிட்டு இருக்கிறது? தட்டுப்பட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடணுமா? வாஸ்தவம் தான். திருவிழா முடியட்டும், அப்புறம் பாப்போம். கல்யாணத்துக்கு திருவிழாவுக்கு என்னமா சம்பந்தம்? வீட்டோட மாப்பிள்ளைய துரப்பாண்டி இருக்கான்ல, அவன் கையில ஒரு தாலியை கொடுத்து கட்ட சொல்ல வேண்டியதானே? அசோத, உன் ஆசைக்கு அளவு இல்லாம போச்சு. அவசரப்படாத, கொஞ்சம் பொறு. நான் எதுக்காக பொறுமையா இருக்கணும்? எனக்கு என்ன ஒட்டு இல்லையா, உறவு இல்லையா, உறுத்து இல்லையா? இல்ல இந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க தகுதிதான் இல்லையா? என்ன காரசாரமா இருக்கு? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லண்ணே, செல்லைக்கிளிக்கும் நம்ம துரப்பாண்டிக்கும் கல்யாணத்தை முடிச்சு போடலாங்கிற. அம்மா அவசரப்படாதேங்கிறாங்க. விளைஞ்ச காட்டு அறுத்து கட்ட நாள் கிழமையா பாக்கணும், அதான் சொல்லிட்டு இருந்தேன். யசோத, விளைஞ்ச நெல் அறுக்கிறதுக்கு நாள் பார்க்கலனாலும் அறுத்து வச்ச நெல் அவிஞ்சு போடக்கூடாதுமா. அதுக்காவது நாள் கிழமை பார்க்கணும். இது நம்ம வீட்டு சோறு, எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு போய் ஆத்தாள் மகளும் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தர்மம் பண்ணுங்கம்மா. இலகளி, எம்மாடி, என்னப்பா? வெளியில யாரோ தர்மம் கேக்குறாங்க, போய் அரிசி போடுமா. ஆமா தாயே, உன் கையால முறத்துல கொஞ்சம் அரிசி எடுத்து போடு. உன் வாழ்க்கை நல்லபடியா அமையட்டும். அம்மா, எனக்கு ஒரு வாய் வெத்தலை கொடுமா. இரு தாரேன். என்னையும் கொஞ்சம் கவனிமா. முருகேஷ், ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நான் வரமாட்டேன். உள்ள பெரியவங்க இருப்பாங்க, அப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காது. அதனால இங்கேயே இப்பவே ஒரே ஒரு என்னங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. 6 ஒண்ணு. என்ன பிச்சைக்காரரே, சீக்கிரமா பிச்சை வாங்கிட்டு போறதா உத்தேசம் இல்லையா? உங்களை பார்த்தா பரம்பரை பிச்சைக்காரர் மாதிரி தெரியலையே. இறைவனோட படைப்புல யாருமே பிச்சைக்காரன் கிடையாது. அப்படியே பிச்சை எடுக்கிறீங்க? காதல்காகத்தான். என்ன மனச நினைச்சு பல வருஷமா வாழ்ந்துட்டு ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதனாலதான். நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இருக்க நிலைமையில உனக்கு என் கதை புரியாது. சீக்கிரம் தர்மத்தை போடு, நான் சாமியை பார்க்கணும். சரசாமி சொன்னபடி செலக்கிளி சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணியாச்சு. நான் இப்பயே போய் அவரை பார்த்து வந்துடுறேன். உங்களுக்கு துணையா நாங்களும் வரட்டுமானே? நாம எல்லாரும் போனா துரப்பாண்டி சந்தேகம் வந்துடும். அதனால நீங்க எல்லாம் இங்கே இருங்க,
நான் போயிட்டு வந்துடுறேன். நல்லபடியா போயிட்டு வாங்கண்ணே. சரிப்பா. சாமி, 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 வருத்தப்படாதேப்பா. எல்லாம் என் அன்னையின் செயல். நான் சொன்னபடியே எல்லா பொருட்களையும் கொண்டு வந்திருக்கிறியா? கொண்டு வந்துட்டு சாமி. அத பத்திரமா வச்சுக்கோ. இந்த நிலைமையில உனக்கு பரிகாரம் செய்ய என்னால முடியாதே. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? ஆமாப்பா, மனித சக்தியை விட தெய்வ சக்தி பெருசு. உன் தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு விரதம் இருந்து 5 முக சக்தி எடுத்து ஆத்தா பாதத்துல வை. அந்த நேரத்துல நீ கொண்டு வந்த பொருளை எல்லாம் எரியிற நெருப்புல போடு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாழ்க. சாமி, சாமி. இல்ல துரப்பாண்டி, என்னடா இளவு வீட்டுல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க? உடச்சுக்கிட்ட தண்ணி வரப்ப அரிக்கிற மாதிரி உன் மனசை போட்டு அரிக்கிற அளவுக்கு அப்படி என்னடா நடந்துருச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த முருகன் பயல பயமுறுத்தலான்னு சூலத்தை கையில எடுத்தேன். எடுத்த சூலம் கை தவறி போய் அந்த சடச்சாமி மேல போட்டு கிழவன் இறந்துட்டான். போலீஸ் கேஸ் ஆயிடுமோன்னு பயமா இருக்குமா? அட கிறுக்கு பயல, இதுக்காகவா குருட்டு போன விட்டத்தை பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்க? போலீஸால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. என்னம்மா சொல்ற? அந்த முருகனு கூட தெரியாம சடசாமி உடம்பு வச்சு சாம்பல் ஆக்கிட்டோம். யாராவது கேட்டா சடசாமி சாமி ஆயிட்டாருன்னு சொல்லிடுவோம். அம்மா, இப்பதான் எனக்கு உசிரே வந்துச்சு. செல்லக்கிளி மனசு மாறி இருக்கிற இந்த நேரத்துல எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருமா? அவ்வளவுதானடா. அவ கழுத்துல உன் கையால நான் தாலி கட்ட வைக்கிறேன். எப்படிமா? நான் சொல்றபடி செய். இந்த கயத்தை விட்டத்துல போட்டு தூக்க மாட்டிக்கோ. அம்மா, தூக்க மாட்டிக்கிற மாதிரி நடிடா. நீ நெசமாலுமே தூக்க மாட்டிட்டு தான் குய்யோ முய்யோன்னு கத்துவேன். எல்லாரும் ஓடி வருவாங்க. செல்லக்கிளி எனக்கு கட்டி கொடுக்கலனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். போடுறா. சரி. ஐயோ, எல்லாரும் ஓடியாங்களே. அம்மா, அண்ணே, என் புள்ள தற்கொலை பண்ணிக்க போறானே. எல்லாரும் ஓடியாங்க அண்ணே. ஐயோ, அம்மா, அண்ணே ஓடியாங்களே. ஐயோ, என் புள்ள தூக்க மாட்டிக்கிட்டானே. அம்மா, ஓடியாங்களே. ஐயோ, என்னடா என்ன காரியம்? அடிக்காதயா, அடிக்காத, அடிக்காத.
தூக்க போட்டு தொங்குற அளவுக்கு உனக்கு என்னடா கஷ்டத்தை வச்சனா? சரி விடு. நான் செல்லுக்கிளி மேல ஆசை வச்சிருந்தேன். நீங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சு வைக்க மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் சாக துணிஞ்சிட்டேன். அட பாவி, நீ அவ பேர்ல இம்பூட்டு உசுறு வச்சிருக்கேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீனா உன் மாமன் கைய கால பிடிச்சா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியிருப்பேனே. அதை விட்டுட்டு சாக துணிஞ்சிட்டேடா பாவி. சரி யசோதா, அவன் தான் ஏதோ மடத்தனமா பண்ணிட்டான். நீ வேற சத்தம் போட்டு ஊற கூட்டாத, சும்மா இரு. ஏமா நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. இவனுக்கு செல்லக்கிளிக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்னம்மா, இவனை கட்டிக்கிறது உனக்கு சம்மதம் தானே? உங்க விருப்பம் தான் பைய விருப்பம். ஏல ஒழுங்குமுறை நடந்துக்கிறா. அடிச்சன்னா வேண்ட தூக்கு போட்டுக்கிறானா தூக்கு. சரி சரி, ஆக வேண்டிய வேலை பாரு போ. அட ஏப்பா அழுவுற? இந்தியாவிலேயே கரகாட்டத்துக்கு கிட்டார் வாச்சது நான் ஒருத்தனா தாயா இருக்க முடியும். என்னைய அங்க போய் நோட்டு குத்துற? இதோட 6வது வருஷம் இந்த பொண்ணுக்கு நான் நோட்டு குத்துறேன். நேத்து வந்த ஆளு நீ யாரையா கேட்கறது? அது என் சம்சாரமப்பா. அட இரியா, நாங்க மட்டும் இல்ல, மேட்டுப்பட்டி பண்ணையாரு, காட்டுப்பட்டி கந்தசாமி, இன்னும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து நோட்டை குத்துவாங்க. அந்த இடமே நிறைஞ்சு போயிடும். இப்படிதான் என் சம்சாரம். போன வருஷம் இந்த கரகாட்டத்தை பார்க்க கூடாதுன்னு சொன்னா அவன் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த திருவிழாவில இந்த பொண்ணு தான் வருஷம் வந்து ஆறணும், நாங்கெல்லாம் நோட்டு குத்தணும். இப்படி திரும்ப குயில பூடிச்சு கூண்டுல அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சு கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி ஆடும் ஐயா, இது எப்படி பாடும் ஐயா? ஓஹோ அப்பா என்ன அலைச்சல், என்ன அலைச்சல். மருதாணி வச்சிட்டு இருக்கியா? செலக்கிளி, உன் கல்யாணத்துக்காக ஏறாத கடையெல்லாம் ஏறி நானே தேடி பிடிச்சி உனக்கு பொருத்தமா ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா பாரு. இந்த புடவையை கட்டிட்டு நீ மணவரைக்கு வந்தீன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? வானத்துல இருந்து தேவதையே இறங்கி வந்த மாதிரி இருக்கும். எனக்கு இடத்துல தள்ளிடாதீங்கப்பா. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட சம்மதம் இல்லப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கப்பா. என்னமா சொல்ற? நீ சம்மதிச்சுதான் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. இப்ப முடியாதுங்கறியே. இந்த ஜென்மத்துல முருகனை தவிர வேற யாருக்கும் நான் கழுத்தை நீட்ட மாட்டேன்ப்பா. முருகனா? என்ன சொல்ற? ஆமாப்பா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு கச்சேரி பாட வந்திருக்கிறவர் தான் சின்ன வயசுல காணாம போன நம்ம முருகன். இதை ஏன் இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல? முருகன் தான் திருவிழா முடியற வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லுச்சு. புரியாத வயசு, தெரியாம பேச. டேய், நீ தாலியை கட்ட. ஏய் நில்லுடா. செல்லக்கிளியோட சம்மதம் இல்லாம நீ அவ கழுத்துல தாலி கட்ட நான் அனுமதிக்க மாட்டேன். கிழவா, எரியற நெருப்புல உருக்கிற நெய்யவ ஊத்துற. இவ கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன். என்ன உனக்கு? டேய், செலக்கிளி, செலக்கிளி, நில்லடி, நில்லடினா. செலக்கிளி, எங்கடி போற? நில்லு. என்னமாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, லேசா அடிபட்டுச்சு. என்னை பத்தி கவலைப்படாத. நீ செல்லக்கிளி போய் பாரு. செல்லக்கிளி,
சின்னம்மா சின்னம்மா முருகா ஏய் தள்ளுடா அம்மா அம்மாடி யசோதா என்னம்மா என்னாச்சு அண்ணே செய்தார்க்கு செய்தவனன்னு சொல்லுவாங்க நான் செஞ்சவன என்னையே சுட்டுச்சு இல்ல கிளி விருப்பப்படி அவளை முருகனுக்கு கட்டி கொடுத்துருங்க அண்ணே